முதல்ல அந்த படம் முடிச்சுட்டு நான் நாடகத்துக்கு வந்தேன். நாடகத்துக்கு வரும்போது ஒரு பெண்ணின் கதையில் தான் எங்கள் பாக்யராஜ் சார் என்னை நடிக்க வச்சார். அது இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. வல்சரவாக்கா சீதா நகர் தெரு முனியாண்டி விலாஸ் வீட்டில் தான் என்னை நடிக்க வச்சாங்க. நானும் போஸ்ட்மேனாக தான் நடித்தேன். முடிஞ்ச அந்த ஒரு சீனு தான் என்னை இன்றைக்கும் பேச வைக்குது. இன்றைக்கும் என்னை பேச வைக்கிறது அது ஒரு சீனு. அப்புறம் வந்து சித்திக் பாய் மெட்டு ஒலி நாடகம் எங்கள் திருமுருக அண்ணன். அதில் வந்து இந்த நம்ம வேவிஎம் ஸ்டுடியோ உள்ள லாஸ்ட்டில் தெரு மாதிரியே இருக்கும். அதில் ஒரு வீட்டில் வந்து டீ கடை சீனு. அந்த டீ கடை சீன்லேயே என்னை நடிக்க வச்சார். அப்புறம் வந்து நீ நான் அவள்னு ஒரு விஜய் டிவியில் ஒரு சீரியலு, அதில் நான் நடித்தேன். அதில் நடிச்சுட்டு அப்படியே சும்மா இருக்கும்போது எங்கள் ஓனர் கூடலாம் இருந்தேன். எங்கள் ஓனர் கூடலாம் இருந்துட்டு இப்போ வந்து தெற்கத்தி வீரன்னு ஒரு படம் கண் தெரியாதுன்னா நடித்தேன். அது ஓரளவுக்கு போச்சு. அப்புறம் ரெண்டாவது இன்னொரு படம் வந்து பண்ணேன். அது சங்கிலி தேவன். போய் பூஜை போட்டோம். ஒரு நாள் ஷூட்டிங் கூட ஆரம்பிக்கல. அது ஃபைனான்ஸ் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது வரும், என்றைக்காவது ஒரு நாள் வரும் அந்த படம். அப்புறம் மீண்டும் நிறையா படம் இப்போ எல்லாம் நிறைய பேர் சொல்கிறேன்னுங்கிறாங்க.